நல்லா இருப்ப சாமி எம்கேஆர். நீயோட காலை ஓடிச்சிட்டே இல்ல, இனிமே கூப்பிட மாட்டேன். அவரா ஓடிச்சாரு. ஹலோ மிஸ்டர் லேடி அப்படி கூப்பிடுவியா இனிமேல்? இது மேல கூப்பிட மாட்டாரு. வயதோட நான் வரமாட்டேன் இன்னைக்கு. அதனால நம்ம நம்மள கூப்பிடுமா? கூப்பிடுமா 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 கூப்பிடுமா. சித்தாட கடிக்கிட்டு தங்கராசி நீ கொக்கால குட்டிக்கிட்டு நாளைக்கு நம்ம ஊர்ல திருவிழாயா, அதுக்கு வர சொன்னேன். மத்தாப்பு சுந்தரவர்த்தி மயிலாக வந்தாலாம் எம்கேஆர் மச்சான பார்த்து அசந்து போய் நின்னாலாம். சம்பு மகாதேவா கண்டாலி மக ஏன் தலையில விழுந்துட்டானா பார்த்தா. இங்கே உட்காந்து நான் சீவிக்கிட்டு இருந்தேன். இது வாட்டுக்கு திடீர்னு விழுந்தோடனே நான் சிட்டுக்குருவி தவிர கொண்டு விட்டாங்கன்னு இப்படி பார்த்துக்கிருக்கேன். அப்புறம் தூக்கி அடக்கம் பண்ணி தலாக்க பேப்பைய மக என்ன ஆட்ட வாடுற கண்டாலி மக செவர் நினைச்சு வந்தவ அப்படி. ஆனா கோத்தா என் உடுக்க உடக்க தெரிஞ்சாடா. நல்ல வேலையா போச்சு. அவ விழுந்து கிடக்குறா, அவங்க எல்லாரும் என்ன இங்கன்னு படுத்து கிடக்குன்றாங்க. இந்த கொடுமையா பேப்பைய மக. ஆனா பாவம் உண்மையிலேயே காலில் அடிபட்டுருச்சு. இது இன்னும் கொஞ்சம் குடிவேன் 4 அடி அடிச்சுக்கிறேன். இரு காலில் அடிபட்டாலும் அதான் கலைஞனுடைய நிலைமை. கண்டிப்பா உண்மைதான். கைதட்டலாம் சாந்திக்கு நல்ல உள்ள. அது வேலுத்தனமா இருக்கு. என்ன கிரு கண்டாலி மக. ஆமா நான் அண்ணன் வேணும் என்னை போட்டு கட்டி பிடிப்பா. அது எனக்கு தங்கச்சி வேணும். நல்ல குடும்பம். ஏய் அடிபட்டு வந்து ஆடுதுவாரு. ஆமா ஆமா ஆமா. அதைத்தான் நான் பாராட்டணும் உண்மையிலே. உண்மையிலுமே இப்போ எனக்கே உடம்பு சரியில்லைன்னா ஊரில் சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? என்ன சொல்லி எம்கேஆர் ஏமாத்திட்டு போயிட்டானா பாண்டிவே. ஆனால் கலைஞன் உடல்நிலை பாதிச்சாலும் மேடையில் நிற்கும் போது அதெல்லாம் மறந்துக்கிட்டு மக்களை சிரிக்க வைப்பதுதான் கலை. என் நேரத்தில் 2 முண்டையை காலை எடுத்து வச்சாலுங்களோ பாதி கம்மா அலைஞ்சு போச்சு. சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல அப்படியா ரத்தால் நீர்மலாடி. சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல அப்படி போறா. சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல கையே கமானூர் படி தம்பி உங்க விசிட்டிங் இருக்காப்பா அடிச்சானடா மாவளக்கடி. இல்லை நான் நாடகத்துக்கு வந்தேன் தாயமங்கலத்துக்கு தீச்சட்டி செலுத்த வந்தேனாடா. என்னான்னு எங்கடா இங்கிருந்த சூத்துவத்தி முண்டை அப்ப விழுந்து கூட வலிக்கல. இப்ப நான் வந்தேனே உனக்கு வலிக்குமே பேப்பைய மகளே. சினுக்கடுத்து சிங்காரத்தில பொட்டு வச்சு அடி அலங்கார தோரணையில் சாந்தி புள்ளனி அளப்பறையா நடக்கி நீ வரும்போது கிழட்டு குரங்குக்கு மறுசடங்கா கிழட்டு குரங்குக்கு இன்னைக்கு மானாமதுரையில மறுசடங்கா கிழக்க இருந்து என்னைய ஆலங்குளத்துக்கு வர சொன்னாங்களாம். நம்ம ஊரு கிழக்கதாப்பு சடங்கு கழிக்க மத்தியானம் போறாங்களா. சடங்கு கழிக்க மத்தியானம் போறாங்களா. மச்சான் சரட்டு வண்டி கட்டி வாராங்களா. கிழட்டு குரங்குக்கு மறுமறு ஆட்டு தாண்டா பேப்பைய வாங்கிக்கலாம். கிழட்டு குரங்குக்கு மறு சடங்கா கிழக்க இருந்து வந்தாங்களா.